அந்த ஆசிரமத்துல அவருடைய ரொட்டைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவாரு. பல மணி நேரங்கள் தியானம் செய்வாரு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த 3 வருஷத்துல அவர் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள்னால அவருக்குள்ள இருந்த அந்த எம்டினஸ்ன்றது போயிடுச்சு. வாழ்க்கைய ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கை அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா மாறுச்சு. இப்போ ஆத்தர் இந்த ஆசிரமத்தை விட்டு நவீன உலகத்துக்கு வராரு. அந்த ஆசிரமம் அவருக்கு பிடிக்காம இல்ல, அவர் கத்துக்கிட்ட மொத்த விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு சொல்லணும்ன்ற நல்ல எண்ணத்தோட, அதோட முயற்சி தான் அவரை இந்த புக்கை எழுத வச்சு திங்க் லைக் எ மாங், அதாவது ஒரு துறவியை போல் சிந்தியுங்கள் அப்படின்ற பெயரையும் வைக்க உந்துதலா இருந்துச்சு. இந்த புக் பல பேருக்கு அவங்க லைஃபோட பர்பஸ கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க மனசை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் குழப்பமான இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம அந்த புக்ல சொல்லி இருக்க வாழ்க்கைக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்டான லைஃப் லெசன்ஸ பார்க்க போறோம்.